எஸ் இப்னு மசூத் அப்படிங்கிறவங்க திருநெல்வேலி பேட்டையிலிருந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, டிஜிட்டல் முசல்லா பயன்படுத்தி தொழலாமா, அது மார்க்கத்தில் கூடுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டிஜிட்டல் முசல்லான்னு இப்போ விற்பனைக்கு வருகிறது. அது என்னன்னா, அந்த முசல்லா தொழுகை விரிப்பு இருக்குல்ல, அந்த தொழுகை விரிப்பிலேயே அது எலக்ட்ரானிக்ஸ், வெறும் துணியா இல்லாமல் அது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சாதனம். அதில் ஒவ்வொரு ஆப்ஷனும் இருக்கிறது. அதில் பாங்க சொல்கிறது இருக்கிறது, தொழுகை வைக்கிறது இருக்குது, சுபு தொழுகை, லோர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிப் தொழுகை, அந்த தொழுகைக்கு பிறகான துவா, அந்த மாதிரி எல்லாமே அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் போய் ஒரு பட்டன் அமைக்கி விட்டுட்டோம், சுபு தொலை போகிறோம் அப்படின்னா அதுவே ஜமாத் வைக்கிற மாதிரி அது சத்தம் கொடுக்குது. அல்லாஹ் அக்பர் தக்பீர், முன்னாடி இமாம் இருந்தால் எப்படி அதே மாதிரி எல்லாம் நடக்குது. தக்பீர் கேட்டது எல்லாமே ஓதுது. இந்த மாதிரி ஒரு முசல்லால போய் நின்றுக்கிட்டு இப்படி பயன்படுத்தி தொழலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி தொழ முடியாது. தொழலாம், எப்போ தொழலாம்னு கேட்டால், இது கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி. இப்போ பிள்ளைங்களுக்கு 1 இன்ச் பை இன்ச்சாக சொல்லிக் கொடுக்கணும் தானே, தக்பீர் சலாம் கொடுக்குற வரைக்கும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான கால அவகாசம் இல்லை என்று நினைத்தாலோ, அல்லது நம்மளை விட அது சிறப்பாகவும் அழகாகவும் அதில் மெருகேற்றி வச்சிருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கும், நம்ம சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம பயந்தாலோ, அந்த மாதிரி தருணத்தில் முசல்லாவை போட்டு சுபு தொழுவது எப்படிமா, ஒரு பட்டன் அமைக்கு விட்டு போய் நில்லு அப்படின்னு உடனே அது கூட்டிகிட்டு போகிற கைடன்ஸ்லேயே அவங்க போக முடியும். இது குழந்தைகள் கற்பதற்கு ஒரு விளையாட்டாக பயன்படுத்தி கொள்ளலாம். அலம் சூரா ஓதும், துணை சூரா ஓதும், அல்லாஹ் அக்பர் சொல்லும், உடனே ருக்குக்கு போவாங்க, ருக்குல ஓத வேண்டிய துவாக்கள் அது ஓதும், பிறகு சமையல் வலிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லும், திரும்ப சஜிதாவுக்கு போவோம், அத்தையாத்து ஓதும். அப்போ அதையெல்லாம் அவங்க மனப்பாடம் பண்ணி கொள்வதற்கும் அது பயிற்சி எடுப்பதற்குமாக ஒரு பயிற்சி வாய்ப்பாக வகுப்பறையாக பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர, அது எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் தானே, அப்படி பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர, அது அல்லாம அப்படியே வச்சு நிஜமா தொழ முடியுமான்னா நிஜமா அப்படி தொழ முடியாது. ஏன்னா நம்ம ஓதணும், அது ஒரு ஆள் ஓதணும். மிஷின் ஓதுறதுக்கு பேரெல்லாம் ஓதுறது அல்ல. மிஷின் நடத்துகிற தொழுகைக்கெல்லாம் தொழுகை அல்ல. அது பதிவு செய்யப்பட்டதெல்லாம் அப்போ நன்மை யாருக்கு கொடுக்குறது? இப்போ இவங்களை இமாமு அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம், அந்த இமாமுக்கான நன்மை யாருக்கு கொடுக்குறது? அந்த மிஷினுக்கு கொடுக்குறதா, முசல்லாவுக்கு கொடுக்குறதா? ஆள் வேணும் தானே, ஆட்கள் இருக்கணும். ஆட்களுக்கு தான் தொழுகை, அவங்களுக்கு தான் உள்ளட்சம், அவங்களுக்கு தான் பக்குவம், அவங்களுக்கு தான் அது பண்பாடு, நன்மை எல்லாமே. ஆகையினால இதை ஃபாலோ பண்ணி தொழுவது என்பது அது தொழவே கூடாது. அது ஒரு புதிய வழிமுறையாக போயிடும். மார்க்கத்தில் அது எந்த வகையும் ஏற்றுக்கொள்ள தகுந்தது இல்லை.